விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு. நாங்க கேட்போங்க. சொன்ன போப்பா தம்பி. விவாத அரங்குகளுக்கு போவதற்கு இப்பொழுது நான் உடன்படுவதில்லை. இது போன்ற வலைத்தள விவாதங்களும் அப்படி ஆகிவிடக் கூடாதுங்கிற கவலையில தான் தம்பி தேவேந்திரன் கூப்பிட்டனால வந்தேன். எனக்கு செருப்பு வந்து விழுந்தனுன்னு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் போய்விட்டு தான் இங்க வந்திருக்கேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. நாஞ்சில் சம்பத் அவர்கள் தனது நிறைவுரையை ஆற்றுவார். விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு இங்கே அரங்கேறியதில் மிகுந்த வருத்தமுறுகிறேன். விவாத அரங்குகளுக்கு போவதற்கு இப்பொழுது நான் உடன்படுவதில்லை. இது போன்ற வலைத்தள விவாதங்களும் அப்படி ஆகிவிடக் கூடாதுங்கிற கவலையில தான் தம்பி தேவேந்திரன் கூப்பிட்டனால வந்தேன். இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. ஏன்னா கம்பராமாயணத்தை தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று அண்ணா பேச. ராமாயணத்தை தீ வைத்து கொளுத்தணும்னா என்ன நடக்கும்? இப்ப பேச முடியாது. அன்னைக்கு அண்ணா பேசினார். அவரை எதிர்த்து நின்றது டாக்டர், தமிழ்நாட்டின் வரலாற்றில் சொல்லின் செல்வர் என்று பெயர் பெற்ற டாக்டர் RP சேதுபிள்ளை. அவரை எதிர்த்து பேசியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். நெடுஞ்செழியனுக்கு முன்னாலே நாவலர் பட்டம் பெற்றவர் சோமசுந்தர பாரதி. அண்ணா பேசி முடித்தார். நாவலரும் சேது பிள்ளையும் அண்ணாவுக்கு முன்னாலே தோற்று போனார்கள். எந்த அசம்பாவிதமும் அந்த காலத்தில் நடக்கல. நாம் இன்றைக்கு ஒரு நவீன யுகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி நாகரிக கேடாக நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. எனக்கு செருப்பு வந்து விழுந்தனுன்னு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் போய்விட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் மீது எனக்கு நல்லெண்ணம் உண்டு என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். ஏன்னா ஒரு இதோபதேசம் சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகன் தன்னுடைய தந்தைக்கு ஓம் என்கிற பிரணவ மந்திரத்திற்கு உபதேசம் சொன்னான் என்று நம்புகிறோம் அல்லவா? அது மாதிரி தன் தந்தையின் பெயரையே மாற்றிய தலைவன் நண்பர் தொல் திருமாவளவன். ஒரு தமிழியக்கம் செய்ய வேண்டியதை ஒரு கட்சி செய்ததென்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் சொன்னது நல்ல நோக்கத்தில், நீங்க தவறாக புரிந்து கொண்டால் அது நான் பொறுப்பல்ல. இப்போது என்ன பிரச்சனைன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேசிய நண்பர் சொன்னார் 42 பேர் இறந்துட்டாங்க, அது கூட அவர் கவலைப்படலைன்னு. 42 பேர் இறந்து போனார்கள். உடனே எங்கள் தலைவர் வெளியேறி திருச்சி சென்று சென்னைக்கு வந்து விட்டார். இதை ஒரு பெரிய தவறாக சித்தரிக்க முயற்சித்தார்கள். அந்த முயற்சி எடுபடல. யாருடைய வீட்டில் தங்கள் குடும்பத்தில் ஒருவரை இழந்தார்களோ அந்த குடும்பம் இன்னும் எங்கள் தலைவர் விஜயின் மீது மாளாத பற்று வைத்திருக்கிற அரசியல் தமிழ்நாட்டில் இப்போதுதான் பார்க்கிறோம். அந்த இறந்து போனவர்களுடைய வீட்டுக்கு அவர் போக வேண்டும் என்று திட்டமிட்டு காவல்துறையிடத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு செய்வதற்கு மதியழகன் என்கிற எங்கள் மாவட்ட செயலர் கரூரில் சொன்ன பொழுது எந்த மண்டபமும் தரவில்லை. யார் தராமல் தடுத்தாது என்பது நான் இப்போது சொல்லல. அதனால அவர்களை சென்னைக்கு வரவழைத்து, அவர்களை வரவழைப்பதற்கு முன்னாலேயே 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குடும்பத்தை இன்றைக்கு சுகதுக்கங்களை தீர்மானிக்கிறவர் நீங்கள் மட்டுமல்ல, நானும் உங்களோடு இருக்கிறேன் என்று எங்கள் தலைவர் சொன்னார். எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மரிய வில்சன் அவர்கள் கரூருக்கு சென்று 41 குடும்பங்களுக்கும் சென்று அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கி மாதந்தோறும் 5000 ரூபாய் நான் மரித்து போனாலும்
உங்களுக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் சாவேன் என்று சொல்லி 5000 ரூபாய் இதுவரைக்கும் மாதந்தோறும் கொடுக்கப்பட்டு அதையும் தாண்டி அந்த குடும்பத்திற்கு இன்சூரன்ஸும் செய்து கொடுத்த தலைவர் எங்கள் தலைவர். அதனால அதெல்லாம் இது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? டோட்டலி பிரேக் டவுன் அண்ணன் ஸ்டாலின் கவர்மெண்ட். ஒரு அரசியல் சட்டப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர், ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் யார்? சட்டப்படி சிவசங்கர். ஆனால் எலக்ட்ரிசிட்டி துறையில் அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது, இன்னொருவர் முடிவெடுக்கிறார். இந்த நிர்வாக அவலம் உலகின் எந்த நாட்டிலும் நடக்கவில்லை, தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல மதுவிலக்கு ஆயத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஒரு அமைச்சர் அந்த துறை மூலமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். இனி ஒன்றை தாண்டி அதிமுக பிஜேபி கூட்டணி இயல்பாக அமையாது. இன்னும் நண்பர் பாபு மருகவேலுக்கு சொல்லுகிறேன், அதிமுக ஒன்றாக வேண்டும், நன்றாக வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. ஏன்னா பாசிஸ்டுகள் ஊடுருவாமல் தடுக்கிற அரணாக இது இருக்க முடியும். ஆனா அதை எடப்பாடி விரும்பவில்லை. அதற்கு என்ன காரணம்? எடப்பாடிகிட்டே கேட்டு சொல்லுங்க. இன்னைக்கு 3,42,000 ஓட்டு ராமநாதபுரம் தொகுதியில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று பெற்றவர் அண்ணன் OPS. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் சிம்மாசனத்தில் உட்காராத ஒரு பரதன் அவர். இன்றைக்கு அவர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேருகிறேன் என்று சொன்ன பொழுதும் எடப்பாடி ஏற்காததற்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஜெயலலிதா பிறந்த நாள் வருகிற 24ஆம் தேதி பசும்பொன் மண்ணில் சசிகலா புதிய கட்சியை தொடங்க போகிறார். அந்த நிர்பந்தத்தை, அந்த நெருக்கடி அந்த அம்மையாருக்கு கொடுத்தது ஏன்? எடப்பாடியை முதலமைச்சராக முடிசூட்டியது யார்? அவருக்கு துரோகம் செய்ததற்கு பின்னால் என்ன சதி? இதெல்லாம் வருகிற காலத்தில் பேச வேண்டியது வரும். ஆனா எந்த சூழலிலும் பிஜேபி சார்ந்து யாரும் வெற்றி பெற்று விடக்கூடாது. ஏன்னா அவங்க ஸ்டேட் அட்டானமி இல்லை, அவங்க ஸ்டேட்டே ஒத்துக்கிட மாட்டாங்க. அவங்க ஸ்டேட் இருக்குல்ல, அதையே பஞ்சாயத்தாக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுக்கு அஜெண்டா. அவர்கள் தலைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தவறாக வரலாற்றில் பதிவு செய்யப்படும். அதனால் வருகிற தேர்தலில் பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய நாயகனாக கூத்தாடின்னு சொன்னார் வன்னியர்ஸ். எனக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா அண்ணாவே அரிதாரம் பூசினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்கிற நாடகம் அண்ணா எழுதினார். காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவை அரிதாரம் பூசினார். கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயக்கோஸ்கி. அந்த கலையும் இலக்கியம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உதவும் என்று நம்பி அண்ணா அந்த பணியை செய்தார். அண்ணா செய்ததை கலைஞர் செய்தார். அண்ணாவும் கலைஞரையும் செய்ததுதான் எங்கள் தலைவர் விஜயும் செய்கிறார். கலை இலக்கிய அரசியலில் அவர் முத்திரை பதித்தவர். ஆகவே தேர்தலிலும் முத்திரை பதிப்பார். சித்திரை நிலவாக சிரிப்பார். சரித்திரம் திரும்புகிறது, உறக்கம் கலைகிறது, உணர்வுகள் பூக்கிறது, மொட்டுகள் மலர்கிறது, கட்டுகள் அவிழ்கின்றன, விட்டு விடுதலையாகி பறக்கின்றன பறவைகள். இதோ மீண்டும் ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட். 67 அண்ணா, 77 எம்ஜிஆர், 2026 தளபதி விஜய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.